வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் இப்பொழுது வேகம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய களம்தான். ஒவ்வொரு கட்சிகளும் இப்பொழுது அது சார்ந்த ஒரு களத்தை எடுத்து பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்று தமிழரசு கட்சியின் நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் கூட உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய பல விடயங்களை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி தன்னுடைய கட்சியில் யார் சேரலாம், யார் சேர்வதற்கான களங்கள் இருக்கிறது, தன்னுடைய கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கும் போன்ற பல விடயங்களை மையப்படுத்தி ஒரு அவசர காணொலியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அவர் என்ன விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார், உள்ளாட்சி தேர்தலை ஒரு பெரும் இலக்காக வைத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பயணிக்கக்கூடியதின் பின்னணியில் என்ன, அல்லது உள்ளாட்சி தேர்தல் தான் தன்னுடைய லட்சிய கனவு என்று வைத்தியர் அர்ஜுனா நினைத்திருக்கிறாரா போன்ற பல விடயங்கள் கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய பல காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இப்பொழுது பெருவாரியான நண்பர்கள் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்கள் அனைவருக்குமே நன்றி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை எப்படியாவது மாகாண முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையாக இருந்தது. அவர் அரசியலுக்குள் கால்பதிக்க ஆரம்பித்த அந்த நிமிடத்திலிருந்து அது சார்ந்த கருத்துக்களை அவர் அவ்வப்போது வெளியிட்டு கொண்டே இருந்தார். எந்த நிகழ்வு கிடைத்தாலும் மாகாண தேர்தலை மையப்படுத்திய செய்திகளுக்கு அவர் முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டே இருந்தார். முதலில் குறிப்பிட்டார், நாங்கள் இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எடுத்து அதன் அடிப்படையில் மாகாண தேர்தலில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒன்றாக கட்டியமைக்க இருக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் மாகாண தேர்தல் தன்னுடைய இலக்கு என்பதை வைத்தியர் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று வைத்தியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அவசர காணொலியில் கூட இது சார்ந்த கருத்துக்களைத்தான் அவர் பதிவிட்டிருக்கின்றார். எங்களுடைய கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் ஒரு 2 நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது. அது யாழ் பகுதியிலே. அப்படி நடைபெறுகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் பல விடயங்களை குறித்து பேச இருக்கின்றோம். அப்படி பேசுகின்ற பட்சத்திலே நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய விடயங்களுக்கு முதன்மை கொடுத்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கிறோம். இதுதான் எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கட்சியில் எவ்வளவு பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். ஏறக்குறைய நமக்கும் அந்த கேள்வி எழும்பி இருந்தது. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அந்த காணொலியிலே பதிலும் சொல்லிவிட்டார். நீங்கள் நினைப்பது போல் 500 பேர் 600 பேர் எங்களுடைய கட்சி கூட்டத்திற்கு கூட மாட்டார்கள். ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் தான் கூடுவார்கள். அவர்களிடம்தான் நாங்கள் கருத்துக்களை எடுத்து அது சார்ந்து எங்களுடைய பயணத்தை வரையறுக்க இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுபோல பெரும்பாலான கட்சிகளை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியிலே இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த மட்டில் அரசியல் கட்சிக்குள் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பல விமர்சனங்கள் உண்டு. ஆயினும் எப்பொழுதுமே அவர்கள் விமர்சிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்களா என்றால் இல்லை. எனவே அவர்கள் திருந்தக்கூடிய கட்டத்தில் அல்லது அவர்கள் எங்களோடு இணையக்கூடிய கட்டத்தில் மக்கள் சார்ந்த விடயத்திற்கு அவர்கள் களம் அமைப்பார்கள் என்பதை மையப்படுத்தி ஒரு மிக நீண்ட ஒரு பரிசீலனைக்கு பின்பு அவர்களை கட்சியில் இணைத்து கொள்ளலாம் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது பலர் எங்களுடைய கட்சியிலே இணைவதற்கான களங்களை எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவைகள் பரிசீலனைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் பின்பு யார் யாரை இணைப்பது என்கின்ற விடயத்தை குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றார். அதுபோல யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதையும் நாங்கள் முடிவு செய்துதான் எடுப்போம். அந்த வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் அல்லது கட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், இந்த கட்சி பணிக்காக நான் உழைத்து கொண்டு இருக்கிறேனே என்று அவர்கள் சம்பளங்களை எதிர்பார்த்து விடக்கூடாது. ஊதியம் இல்லாமல் மக்கள் சேவைக்காக அவர்கள் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய அந்த கட்சியில் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்போம் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் வைத்தியரை பொறுத்த மட்டில்
வருகின்ற மாகாண தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தான் சார்ந்த அணியினர் ஒரு முன்னேற்றமான களத்தை எட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முடிவை அவர் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை அவர் எடுக்க தொடங்கிவிட்டார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. காரணம், அவருடைய அந்த பேச்சில் இருக்கக்கூடிய தெளிவு, அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த பதிவுகள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் மிக தெளிவாக தன்னுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை வரையறுத்திருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு அளவு ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. வைத்தியர் அர்ஜுனா நிற்கிறார், மாகாண தேர்தலை மையப்படுத்தி நிற்கிறார் என்கின்ற பொழுது மக்கள் ஆதரவு அவருக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை அவருடைய கட்சியிலே இணைய வரக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. எனவேதான் அவர்கள் ஓடோடி வந்து அவருடைய கட்சியிலே இணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதில் அவசரப்படவில்லை. யார் யாரை இணைத்து கொள்வது என்கின்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக ஆராய்ந்து எடுக்கிறார். அதுபோல இந்த நாம் தொடங்கக்கூடிய கட்சி, நாம் தொடங்கி பயணிக்கப் போகின்ற இந்த கட்சி மக்கள் சார்ந்த விடயங்களில் என்னென்ன களங்களை இங்கு கொண்டு வர வேண்டும், நம்முடைய தலைவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றாரோ, எந்த நேர்மையான பாதையை நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றாரோ அந்த பாதையை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். அதற்கான ஒரு செயல் வடிவத்தை தான் நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதனை பின்பற்றி தான் எங்களுடைய கட்சியில் செயல்பாடுகள் இருக்கும். எனவே எல்லோரும் எங்கள் கட்சியில் வந்து இணைந்து விட்டோம், நாங்கள் வைத்தியர் அர்ஜுனா கட்சியில் இருக்கிறோம் என்று விளம்பரம் செய்யக்கூடிய களங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் ஒரு கட்டுக்கோப்போடும் ஒரு கட்டுப்பாடோடும் எங்களுடைய கட்சி செயல்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் இதே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை தொடருமாயின் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்குகள் கிடைப்பதற்கான ஒரு களம் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதுபோல அவர் யாரையெல்லாம் அடையாளம் காட்டுகின்றார்களோ அவர்களை அங்கீகரிப்பதற்கு மக்களும் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று கட்சிகள் கூடி பேசுகின்றன, பல விடயங்களை குறித்து அவர்கள் கலந்தாய்வு செய்கின்றார்கள். ஆனால் கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்த்த வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எந்த கட்சியும் மக்கள் சார்ந்த களத்தில் தெளிவாக பயணிப்பார்களே என்றால் மக்கள் அவர்களை தெளிவாக இருக்கைக்கு அனுப்புவார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒரு குழப்பமான நிலையில் பயணித்த காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு அறிமுக பெயராக வந்து இன்று ஆளுமை பெயராக மாறி நிற்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அடுத்த களத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டார் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.